ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரங்களில் 27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இது வானமண்டலத்தில் 346 பகை 40 கலை 1 விகளை முதல் 360 பாகை வரை பரவியுள்ளது. இதன் 2 நட்சத்திரங்கள் கொண்ட கூட்டமாகும். ஆகாயத்தில் மீன் வடிவம் போல் தோற்றமளிக்கும் இந்த 4 பாதங்களும் மீன ராசியில் அடங்குகிறது. இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை என்று பார்க்கும் பொழுது மயில், எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 2, மரம் என்று பார்க்கும் பொழுது இலுப்பை மரம், தோட்டம் என்று பார்க்கும் பொழுது மீன், நாடி என்று பார்க்கும் பொழுது சிலேத்தும நாடி, அதிபதி என்று பார்க்கும் பொழுது புதன், வேதை என்று பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம், தசா ஆண்டுகள் என்று பார்க்கும் பொழுது 17, மிருகம் என்று பார்க்கும் பொழுது பெண் யானை, பாலினம் என்று பார்க்கும் பொழுது பெண், பார்வை என்று பார்க்கும் பொழுது சமநோக்கு பார்வை, நிறம் என்று பார்க்கும் பொழுது சிகப்பு, தன்மை என்று பார்க்கும் பொழுது மிருதுவானது, கணம் என்று பார்க்கும் பொழுது தேவகணம், ரட்சு என்று பார்க்கும் பொழுது பாதரட்சு, விஷக்கடிகை என்று பார்க்கும் பொழுது 30 நாளிகை முதல் 34 நாளிகை வரையில் விஷக்கடிகை என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த காலத்தில் சுபங்களை தள்ளி வைப்பது அல்லது சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை செய்யாமல் காலத்தை தள்ளி போடுவது மற்றும் எதிர்கால உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப நலனுக்கு சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்த்து செயல்படுவது என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. இதில் 1-2 நட்சத்திரம் முழு நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது 1-2 செயல்கள் செய்து, அதாவது ரிஷப லக்கணத்துக்காரர்களும் மிதுன லக்கணத்துக்காரர்களும் இந்த நட்சத்திரத்தில் செய்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன என்று தேடி பார்க்கும் பொழுது இந்த விஷக்கடிகை காலத்தில் அந்த செயலை தொடங்கியிருக்கிறார்கள் அல்லது அந்த உறவிடம் உறவாடி இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிந்தது. ஆக 30 நாளிகை முதல் 34 நாளிகை வரை எந்த ஒரு சுபமாக இருந்தாலும் அதை தள்ளி வைப்பது அல்லது ஒதுக்குவது சாலச் சிறந்தது. அடுத்து அமிர்த கடிகை என்று பார்க்கும் பொழுது 54 நாளிகை முதல் 58 நாளிகை வரை இந்த 4 நாளிகையிலும் அனைத்து வித சுபகாரியங்களுக்கும் உகந்தது. பரவு செலவு, போக்குவரத்து, புது உறவுகளிடம் உறவாடுவது, மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முடிவெடுப்பது அல்லது எந்த ஒரு வாங்குவது விற்பனை சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் முடிவெடுப்பது நன்மை பயப்பனவாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்களை இதை அறுதிட்டு அடையாளப்படுத்தி சொல்லி அவர்கள் வெற்றி இருப்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அபிமன்யு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அர்ஜுனனின் மகன் அபிமன்யு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது பூஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரேவதி நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது இதற்கான பழம் என்று பார்க்கும் பொழுது இழந்த பழம், அதாவது முள்ளுள்ள செடியினுடைய பழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்கு இருந்தாலும், அதாவது நல்ல கூட்ட நெரிசல் உள்ள ஒரு நகரத்தில் பிறந்தாலும் கூட அந்த நகரத்தின் வீதியோரத்தில் இந்த இழந்த வடை விற்கும் விற்பனை நடப்பதை அல்லது அவர்கள் பக்கத்தில் இருக்கும் மளிகை கடையில் இழந்த பழமோ இழந்த வடையோ அதிகம் விற்பனை ஆவதோ அல்லது அவர்களுக்கு பிடித்ததாகவோ இருந்து நான் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எங்கு குடியிருந்தாலும் அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருப்பதையும் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். அடுத்து இந்த நட்சத்திரத்தினுடைய காயத்ரி என்று பார்க்கும் பொழுது ஓம் விஸ்வரூபாய வித்மகே பூஷ்ணதேகாய தீமகி தன்னோ ரேவதி பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான விருட்சம் என்று பார்க்கும் பொழுது பனை மரம், 2வது பாதத்திற்கு தங்கரளி, 3வது பாதத்திற்கு செஞ்சந்தனம், 4வது பாதத்திற்கு மஞ்சப்பலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு குறிப்பிட்ட கண்டங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 7 வயதில் மேலிருந்து, அதாவது உயரமான பகுதியிலிருந்து அவர் தவறி கீழே விழுவது, 12 வயதில் விஷத்தால்
பாதிப்பு 20 வயதிலும் 25 வயதிலும் பெண்களால் பாதிப்பு, 42 வயதில் திருடராலும் ஆயுதத்தாலும் பாதிப்புண்டு, 48 வயதில் வாயு தொந்தரவால் பாதிப்பு, 51 வயதில் வயிற்று பாதிப்பு, 58 மற்றும் 61 வயதில் வாத நோயால் கண்டம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து, இந்த நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிராமண குணம் இருக்கும், அகன்ற முகமுடையவர்கள், பலவான், பெண்கள் மீது பிரியம் இருக்கும், யுத்தம் பிரிவான், உத்தேசி, சுகவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடவுள் சார்ந்த மந்திரம் அறிவான், பக்தி உள்ளவன், மந்திர பாராயணமுடையவன். இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்திலும் 2ஆம் பாதத்திலும் பிறந்தவர்கள் ஒரு யோகா டீச்சர்கள் இருப்பதை கவனித்திருக்கிறோம். இதில் இந்த நட்சத்திரத்தில் இந்த 2வது பாதத்திலும் 3வது பாதத்திலும் பிறந்தவர்கள் யோகாவை அதிக ஈடுபாட்டோடு செய்து வருகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்து, 3வது பாதத்தில் பிறந்தவர்கள் சந்தோஷமுள்ளவர்கள், பெருமையுள்ளவர்கள், நல்ல நடையுடையவர்கள், அந்நியர்களிடமிருந்து அதிக விருப்பத்துடன் பழகி அவர்கள் மூலம் வரவு செலவை ஏற்படுத்தி கொள்ளும் விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் குணவான், சத்தியன், அழகுள்ளவன், நல்ல சிநேகிதமுள்ளவன், பெண்களிடத்தில் அதிக பிரியமுள்ளவன், பாதினால் செழிப்பு பாதினால் பாதிப்பு என்ற வறுமை இவர்களுக்கு ஒளிந்திருக்கிறது. அதற்கடுத்தது, பிறர் சொல்வதை கேட்க மாட்டான், அப்படி கேட்டால் அவர்களுக்கு துரோகத்தை செய்வதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருகிறான். நல்ல குணமுள்ளவன், கண்ணழகன் மற்றும் ஈகை குணமுள்ளவன், தான தர்மம் படைத்தவன், செய்யும் தொழிலுக்கு பழிபாவத்துக்கு அஞ்சுபவன், அதாவது தயக்கம் காட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் உடல் சார்ந்த பாகங்கள் என்று பார்க்கும் பொழுது பாதங்கள், விரல்கள், மனம், புத்தி பேதலிப்பு, தோல் நோய்கள் மற்றும் அடிவயிறு கோளாறு, புத்தி பேதலிப்பு, மூக்கு ஒழுகுதல் மற்றும் பதட்டமுள்ளவர்கள், தனக்கு தானே பயம் கலந்த உணர்வுகளோடு நோய் உள்ளதா என்று சந்தேகப்பட்டு கொண்டு மனபயத்தில் இருக்கிறார்கள். இந்த நோய் ஒரு வகையில் காலப்போக்கில் அவர்களை எதுவும் செய்ய விடாமல் தடுத்து ஒரு சோம்பேறியாக்கி ஒரு பலமான பாதிப்பை தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கடுத்தது, உடலில் ஏற்படும் நோய்கள் என்று பார்க்கும் பொழுது சிறுநீரகங்களில் ஏற்படும் வீக்கம், குடல் நோய்கள், செவிட்டுத்தன்மை, காதில் சீல்வடிதல், குடற்புண், கண்ணில் சுரப்பிகள், இரத்த ஓட்டத்தினுடைய பாதிப்பு மற்றும் இரத்த அழுத்தம், இது எல்லாம் கண் சார்ந்த நோய்களாக அறியப்பட்டிருக்கிறது. காலில் ஆணி, காதுகளில் தொல்லை, மறதி, சிரங்கு, தைராய்டு போன்ற நோய்கள் அதிகமாக இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்களை பாதிக்கிறது. பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்து எந்த கிரகம் எங்கு இருந்தாலும், லக்னாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும், இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் அல்லது இந்த நட்சத்திரத்தில் இவர்களுடைய லக்கண புள்ளியோ ராசி புள்ளியோ அமைந்தாலும் அவர்களுக்கு தோல் நோய் என்பது வேண்டா விருந்தாளியாக வந்தே தீர்கிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். இதில் காரணம் என்னவென்றால், புதன் என்பது ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய இந்த நோய் அதுவும் இந்த புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுமே ஜலராசியில் அமர்ந்திருக்கிறது. இவர்களுக்கு வரும் தோல் நோய்கள் அதிகமாக நீர் வடிவது, புண்ணானால், காயம்பட்டால் சீக்கிரம் ஆறாமல் நீண்ட நாட்களுக்கு இருப்பது போன்ற தொந்தரவுகளை இந்த நட்சத்திரத்துக்காரர்களே சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய சந்தித்திருக்கிறோம். இவர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது உடலில் உள்ள ஆக்சிஜனை சமன்படுத்துவது தான், அதாவது மூச்சு பயிற்சி, கடயோகம், அதுக்கு அடுத்தது யோகா, சூரிய காயத்ரி, புதனுடைய காயத்ரி, இது இல்லாமல் கேதுவனுடைய காயத்ரி, இந்த 3 கிரகங்களினுடைய ஏதாவது ஒரு காயத்ரியும் மூச்சு பயிற்சியும் அல்லது காயக்கல்ப பயிற்சியும் செய்து கொண்டு வருவார்களேயானால் இந்த தோல் நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரைவில் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை இந்த யோகா,
மற்றும் காயத்ரி மந்திரங்கள் இவர்களுக்கு பெருமளவில் உதவி புரிகின்றன என்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். இத்தோடு 27 நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதனுடைய காரகத்துவங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது என்பது இன்னும் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இன்னும் நிறைய காணொளிகள், அத்தியாவசிய காணொளிகள் பாக்கி இருக்கிறது. அந்த காணொளிகளை முடித்துவிட்டு மற்றும் ஒரு ரவுண்டு வருவோம். சுற்று வரும் பொழுது இதில் சொல்லப்படாத நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள் இன்னும் எண்ணற்றது இருக்கிறது. அது விசித்திர ஜோதிடம் என்ற நூலில் இருக்கிறது மற்றும் காலப்பிரகாசிகை என்ற நூலிலும் இருக்கிறது. அதை இரண்டையும் தொகுத்து கண்டிப்பாக அடுத்த ஒரு சுற்றுக்கு நட்சத்திரனுடைய காரகத்துவங்கள் வரும் பொழுது அதையும் சொல்லுவோம். சரி நண்பர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சரண் பதம் காப்பதாமே.